அன்பு தோழமைகளுக்கு வணக்கம். நான் பார்த்தது, கேட்டது, படித்தது, எனக்கு பிடிச்சது இதெல்லாம் தான் உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ஸ்டோரி, அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சீடன் குருக்கிட்ட ஓடி வரான், ரொம்ப கோபத்தோட. குருவே, என்னை நிறைய பேர் பழி வாங்கிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க, வசப்பாடுறாங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் நானும் அவங்கள பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, என்ன பண்ணுறது குருவே, ஏதாவது ஒரு மந்திரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஒரு கோணிப்பையை கொடுத்துட்டு சொல்கிறாரு சீடன்கிட்ட, இந்த கோணிப்பையில் யாரெல்லாம் பழி வாங்கணும்னு நினைக்கிறியோ, யாரெல்லாம் நீ திட்டணும்னு நினைக்கிறியோ, உருளைக்கிழங்குல செதுக்கிடணும். எழுதுறதுல உருளைக்கிழங்கு மேலே தோலை உரிச்சிட்டு அவங்க அதில் அவங்களோட பேரை செதுக்கணும். ஆனால் ஒரு உருளைக்கிழங்குல ஒருத்தர் பேர் தான் எழுதணும்னு சொல்லிடுறார். இந்த நிபந்தனையோட. இவ்வளோதானே, நான் அதை பெருசாக சொல்லுவீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கோணிப்பையை வாங்கிட்டு போகிறாரு. ஆரம்பத்தில் அந்த கோணிப்பையில் அவருக்கு யாரெல்லாம் கோவப்படுறாரோ, யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையோ, பழிவாங்கன்னு நினைக்கிறோ அவங்க பேரெல்லாம் எழுதி போடுறாரு. சுலபமாக இருக்குது, ஒரு வெயிட்டும் தெரியல. கூடவே எடுத்துகிட்டு போகிறாரு எங்கே போனாலும். கொஞ்ச நாள் ஆனது பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்குக்கு நொதித்தல் தன்மை இருக்குது இல்லைங்களா. கொஞ்ச நாள் ஆனது ரொம்ப துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருச்சு அந்த உருளைக்கிழங்குலேருந்து. அவருக்கு சுமையாகவும் ஆயிடுச்சு. அவரை பக்கத்தில் வந்தாவே கோணிப்பையோட எல்லாரும் தலை தெறிக்க ஓடுற அளவுக்கு துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவர் குரு தேடி வரார். குருவே, இப்படி பண்ணிட்டீங்களே குருவே, எனக்கு தூக்கவே முடியல, ரொம்ப பாரமாகவும் இருக்குது, சுமையாக இருக்குது. அதே சமயத்தில் நான் பக்கத்தில் வந்தால் துர்நாற்றம் வீசுதுன்னு யாரும் பக்கத்தில் வர மாட்டேங்கிறாங்க குருவே அப்படிங்கிறார். அப்படியா, என்ன தெரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிற. குரோதமும் வன்மையோட நம்ம இருந்தோம் அப்படின்னா இப்படி தான் துர்நாற்றம் அடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரிய வைக்கிறீங்களா குருவே அப்படின்னு சொல்கிறார். நீ இன்னும் முழுசாக கிணறு தாண்டல அப்படிங்கிற. என்ன குருவே இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், உருளைக்கிழங்கு பாரம் ஆகும்போது என்ன பண்ணியிருக்கலாம், நீ கீழே கொட்டியிருக்கலாம். இல்லை, இந்த கோணிப்பை இருந்ததுனால தான் உருளைக்கிழங்கு நீ போடுற. கோணிப்பையவே தூக்கி வீசியிருக்கலாம். அதாவது கோணிப்பை அப்படிங்கிற அந்த மனசை, உள்ளுக்குள்ளே பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அந்த மனசு கட்டுப்படுத்தினாவே பழி வாங்குறோம் அப்படிங்கிற அந்த நினைப்பு வராது இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்படித்தாங்க உலகத்தில் மறக்கணும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு இருக்கிறதும், நினைக்கணும் அப்படிங்கிறத மறக்கிறதும் இப்படி தான் போயிட்டுருக்கு. இதனால தான் நிறைய துயரங்களும் துன்பங்களையும் நம்ம அனுபவிச்சுட்ருக்குறோம், நமக்கு தெரியாமையே. அதனால் கர்மாங்கிறது இருக்குது. யார் தவறு செஞ்சாலும் அதற்கான தண்டனை அவங்களுக்கு கிடைக்க போகுது. அது கடவுள் பார்த்துட்டு போகிறார், நாம் ஒன்றும் கடவுள் இல்லை அப்படிங்கிறத உள்வாங்கிட்டு நம்ம கடமைகளை சரிவர செஞ்சுட்டு இருந்தாமே போதும். யாரும் யாரையும் பழி வாங்கணுங்கிற குரோதத்தோடு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது நமக்கு தான் பெரும் பிரச்சனையாக இருக்குமே ஒழிய மற்றவர்களுக்கு அல்ல. நம்ம ஏன் அதை தூக்கி சுமந்துட்டுருப்பானே. நம்ம கடமைகளை சரிவர செஞ்சுட்டு நம்ம வழியில் போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கதை. சிவாயனம்.